அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. அலைகழகுல அடுத்து வரும் காலங்கள்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. இப்ப சுருதி அழுதுகிட்டே இருக்கு. இவங்க போயிட்டு பொண்ணையும் பார்த்துட்டு வந்துர்றாங்க. பொண்ணு நல்லா தான் இருக்கு. இன்னும் ஒரு அடுத்த மாசமே நிச்சயம் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேச, அழுகுது அழுகுது இந்த புள்ள. இனிமே நான் எதுக்காக உயிர் வாழணும் அப்படிங்கிற மாரி அழுக, மதி போய் பின்னாடி கைய வைக்க அப்படின்னு தூக்கி போடுது. என்ன? ஏன் இதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி சத்தமா அழுதுட்டு இருக்க. இந்நேரம் வேற ஆள் வந்திருந்தா என்ன இருக்கும்? வந்திருந்தாலும் பரவால்ல. கேட்டிருக்கும்ல. கேட்டா மட்டும் என்ன நடக்க போகுதுன்னு நீ நினைக்கிற சுருதி? இல்ல நீ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கட்டி புடிச்சு அழுகுது. இப்ப என்ன பண்ணலான்னு நினைக்கிற? என்ன பண்ணலான்னு எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்து நீ இப்படி கேட்கலாமா? நான் இருக்கேன். போதுமா? அண்ணி என்ன அண்ணி சொல்றீங்க? மலர் அண்ணி தான் முடியாதுட்டாங்களே! அவங்க முடியாதுன்னு சொல்ட்டா, முடிஞ்சு போச்சா? இங்க பார் கிளம்பு. எங்க? வா உங்க அம்மாகிட்ட வந்து கேளு. ஐய்யய்யோ! நான் கேட்க முடியாது. என்ன ஆஞ்சு புடும். ஏம்மா ஒரு அம்மாகிட்ட கேட்காமலே உனக்கு எப்படிம்மா எல்லா நரம்பும்? ஒரு தட்டுல சோறு இருந்தாலும் நீ கையினால எடுத்து வாயில வச்சா தான் சாப்பிட முடியும். வாயில வச்சாலும் கூட முடியாது. முழுங்குனா தான் முடியும். அப்படி இருக்கல நீ ஒரு முயற்சியுமே பண்ணாம எப்படி காதல்ல ஜெயிக்க முடியும்? பாத்தில்ல உன் அண்ணன், உன் அண்ணியும் ஒரு கல்யாணம் முடிஞ்சு நீ கல்யாணம் தாலி கட்ட போற நேரத்துக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பாத்தில்ல? அதோட தங்கச்சி நீ. உன் ஆசைக்காக நீ உங்க அப்பா அம்மாட்ட பேச மாட்டியா என்ன? சரி அண்ணி நான் பேசுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. உள்ளுக்க இருக்காங்க. சுருதி போகுது. என்னடி? என்ன? அப்படிங்கல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும்? நீ சொன்னா திட்டக்கூடாது. திட்டுற மாரி விஷயம் சொல்லாம சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லம்மா நீ திட்டுவ. சரி திட்டல சொல்லு அப்படிங்கல, நடந்தது பூரா சொல்லுது. நான் நான் ரொம்ப நாளாவே 8 வருஷமா அண்ணியோட தம்பிய, டேய் நீ இதத்தான் சொல்லப் போறேன்னு எனக்கு தெரியுது. வாய மூடுறி அப்படின்னு ஒரு கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை. என்னம்மா திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கிற? ஏய் நான் திட்ட மாட்டேன்னு தானே சொன்னேன். அடிக்க மாட்டேன்னு சொல்லலைல அப்படின்னு சாத்தா மதி வந்து புடிச்சிருது. இங்க பாருங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்ல, ஓ இவளுக்கு நீ தான் ஊக்கம் குடுத்து அனுப்பி கூட்டியாந்தியா? அவ அந்த மாரி பேசுற ஆள் இல்லையே. நான் அப்பவே நெனச்சேன். அப்படிலாம் இல்ல. அவ லவ் பண்றா. ஏன் இப்படி வேணாங்கிறீங்க? அப்படிங்கல, என்னடி நெனைக்கிற? அங்க என்னடி இருக்கு? ஒரு ஒண்டி குடித்தன வீட்ல இருக்கிறாங்க. போதும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ரூம் பத்தாதா என்ன? அவங்க என்ன 5 பிள்ளையா வச்சிருக்காங்க? ஓ! நான் 5 பிள்ளை பெத்தேங்கிறத சொல்லி காமிக்கிறியா? என்ன அத்த நீங்க எதுக்கு எத முடிச்சு போறீங்க? நான் அப்படி பேசவே இல்ல. பாத்தியாடி எப்படி சொல்றா உன்னால? அப்படின்னு சுருதிய போட்டு அடிக்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு? என்னாச்சு? அப்படிங்கல, வாடா சுரேஷு, வா உன் பொண்டாட்டி என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? என்னப்பா என்ன மதி? நான் ஒண்ணும் பண்ணல. அப்படின்னு சொன்ன கையோட அண்ணேன்னு போய் கட்டி பிடிக்குது ஸ்ருதி. அண்ணேன்னோனே அவருக்கு ஒரு உச்சி குளிருது. நம்மளையும் மதிச்சு ஒருத்தி, ஏன்னா "எப்ப எச்சிப்பா" அப்படிதானே அண்ணன் தங்கச்சி அடிச்சுக்குங்க. "அண்ணே" அப்படின்னு சொல்லி கால்ல விழுந்து அழுக, எனக்கு ஒரு வாழ்க்கை குடுண்ணே. உன்ன தானே இப்ப நான் மலை போல நம்பியிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "என்னத்தா? என்ன? அப்படி என்னப்பா? உன் நொண்ணி இருக்கால்ல மலரு, மலர் அப்படியே நிக்குது. இவளோட தம்பி ஒண்ணும் இல்லாதவன், கேவலமான கேடு கெட்டவன், ஒண்ணுக்கும் புண்ணியம் இல்லாதவன். அவன லவ் பண்றாளாம் உன் தங்காச்சி. அவள சேர்த்து வைக்கணுமாம். அத்தை உங்க பொண்ணு லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதோட நிப்பாட்டுங்க. அது ஏன் என் தம்பிய இம்புட்டு கேவலமானலாம் பேசுறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. ஆ நல்லா இருக்கா? பாத்தியாடா எப்படி பேசுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு, சுரேஷு இவள என்னடா பண்ணணும்? நீ சொல்றா சுரேஷு என்ன பண்ணலாம்? சரி அதுக்கு மதிய ஏன் இப்படி சொல்றீங்க? அப்பா சூப்பரா கேட்டடா அப்படின்ட்டு மதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆ இவள ஊக்கப்படுத்து, தைரியம் குடுத்து கூட்டிட்டு வந்தது உன் பொண்டாட்டிடா. இல்லண்ணே அன்னைக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நானா தான் வந்து அம்மாட்ட கேட்போம்னு வந்து கேட்கிறேன் அப்படிங்க. நீ வந்து கேட்டிருக்க மாட்டியே. இல்ல நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் அந்த உலகத்த விட்டே போறேன்னு முடிவு பண்ணேன். அப்பதான் மதி அண்ணி எதா இருந்தாலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். பாத்தியா? அவ கேட்க சொல்லியிருக்கா. அதனால தானே இவ வந்து கேட்டிருக்கா. அம்மா அண்ணி கேட்க சொன்னதுனால உங்ககிட்ட கேட்டேன். இல்லன்னா நான் இந்த உயிரை விட்டுருப்பேன் தெரியுமா? நான் உயிரோட இருக்கிறதே அண்ணியால தான். போடி செத்து போனாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? சுரேஷ் ஒரு மாரி ஆகுது. இங்க பாரும்மா ஸ்ருதி, அவனுக்கு நல்ல வேலை இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நல்ல வேலை கிடைச்சா கட்டி குடுப்பீங்களா? அப்படின்னு மதி சொல்ல, அப்படி பாக்குறாரு. ஏன் நீ பேசாம இரு. சும்மாவே அம்மா உன்ன குறை சொல்லுது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி கண்ணுல ஜாட காமிக்கிறாரு சுரேஷு. அடடடடா! இதுக்கு தானடா ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம மதி நினைக்கிறாங்க. நம்மளுமே அதானே நினைக்கிறோம். டேய் இங்க பார்றா, இவள புட்றா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டே உட்கார வைக்கிறாரு அவங்க அப்பா. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இந்த ஜென்மத்துல அவன் உன்னை கட்டி குடுக்க மாட்டான்டி அப்படிங்கிறாங்க. மலர் பாக்குது. அத்தை கட்டி குடுக்குறது, கட்டி குடுக்காது உங்க விருப்பம். எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. என் தம்பி உங்க பொண்ண விரும்பலாம் இல்ல. இவ தான் விரும்புறா அப்படின்னு சொல்ல, கேட்டுக்கிட்டியாடி கேட்டுக்கிட்டியாடின்னு அவங்க அத்தை அடிக்க, உடனே சுரேஷ் கைய பிடிக்கிறாரு. விடுங்கம்மா. இங்க பாரு ஸ்ருதி, அண்ணி சொல்லிட்டாங்கல்ல உங்க தம்பி விரும்பவே இல்லைன்னு.
அதெல்லாம் இல்ல. நம்ம வீட்ல பயந்துகிட்டு தான் அவரு மாட்டேன்னு சொல்றாரு. அவருக்கு என்ன ரொம்ப புடிக்கும். முன்னாடியே சொல்லியிருக்காரு, "உன்னையெல்லாம் புடிக்கும்னு." அது நீ சின்ன பிள்ளை இருக்கையில சொல்லியிருப்பாரு. இப்ப இல்ல. போதுமா? அப்படின்னு ஆத்தாக்காரி ரொம்ப கத்த, "முடியாது. நான் அண்ணியோட தம்பிய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், விரும்புவேன். இல்லைன்னா இந்த ஜென்மத்துல நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படியே இருந்தாலும் நீங்க யார பார்த்து கட்டித்தாலும் கட்டிக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வீம்பு பிடிக்க, "பாத்தியாடா சுரேஷு, பாத்தியா?" அப்படிங்கிறாங்க. பாக்கியராஜ் வந்துறாரு. "என்னம்மா? என்ன பிரச்சனை? வாடா வா. நீ போய் ஒண்ணுமில்லாத வீட்ல போய் விழுந்த பாரு. ஒரு பொண்ண எடுத்தேல்ல, அதே மாரி அதே வீட்ல உன் தங்கச்சி விழுக பாக்குறா." அப்படின்னோனே, "அம்மா என்னம்மா நீங்க பேசுறீங்க? அது என்ன ஒண்ணுமில்லாத வீடு, ஒண்ணுமில்லாத வீடுன்னா என்ன? அவங்க வீட்ல சாப்பிடுறாங்க இல்லையா? தூங்குறாங்க இல்லையா? தங்குறாங்க இல்லையா? என்னத்த பெரிய தங்கிட்டாங்க, என்னத்த பெரிய தூங்கிட்டாங்க? ஒரு பெட்ரூமு 10க்கு 10, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு. அதுல போய் என்னன்றா உன் தங்கச்சி இருப்பா? அம்மா இந்த வீட்ல எப்படிம்மா இருக்கிறா? ஒரு ரூம்ல தானே இருக்கிறா? 3 வேள தானே சாப்பிடுறா? இங்க தானே தூங்குறா? அத விட என்ன கோட கோபுரமா இருக்கு? இல்ல மாட மாளிகை இருக்கா? நம்ம வீடு மட்டும். நம்ம வீடும் அப்படித்தான். 5 பேரும் கல்யாணம் ஆகி எல்லாரும் இருந்தா, அந்தந்த எலித்துண்டு தான் இருக்கும் நம்ம வீடும். நம்ம ஒண்ணும் பெரிய கோடீஸ்வரர் இல்லையே! அப்படி பார்த்தா, அக்காவோட புருஷன் மாமா இருக்காரே, அவங்களுக்கு நம்ம அந்த மாரி தான் வீடு. அவங்க கப்பல் மாரி இருக்கு. நம்ம வீட்ல பொண்ணு எடுக்கல. "என்னடா மாமாவ அதிசயமா பேசுற?" அப்படின்னு கேட்கல. நான் நியாயத்த தான் சொன்னேன். "இங்க பாருங்க, இதுவரைக்கும் நான் கூட நெனச்சுட்டு இருந்தேன். இப்படிலாம் நீங்க பேசுவீங்கன்னு நெனைக்கவே இல்ல. என் தங்கச்சி ஆசைப்பட்டுருக்கா. என் மச்சான் நல்ல நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு தான் கட்டி குடுப்பேன். நடக்கிறத பார்த்துக்கங்க." "டேய் சுரேஷு, நீ என்னடா சொல்ற?" அது வந்து அம்மா அது வந்து அண்ணே என்ன சொல்றதுன்னு தெரியல." "டேய் சுரேஷு, அவன் தான் அவன் மச்சனனுக்காண்டி பேசுறான். பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். நீ எப்புட்றா? உன் மச்சனே ஒண்ணும் இல்லைல்ல. அதனால மறுபடியும் சொல்றேன்." அப்படின்னு சொன்ன கையோட அவங்க தம்பி வராரு. "என்னடா இவனுக்கு மச்சினிச்சி இல்லன்னா மச்சினிச்சி இருக்கா? அவள விரும்பலான்னு பார்க்கிறியா? இங்க பாருங்க, ஏன் இங்க இழுக்குறீங்க?" அப்படின்னு மதி சொல்ல, "டேய் சுரேஷு, இதெல்லாம் விடு." "என்னடா சுரேஷு, நான் சொல்றேன் பேசாம நிக்கிற? சொல்றா, சொல்லு. என்னம்மா சொல்லணும்? உன் தங்கச்சிய உன் அண்ணியோட தம்பிக்கு கட்டி குடுக்க மாட்டேன்னு சொல்லு." இல்ல இந்த விஷயத்துல வேணான்னு சொல்லங்காட்டிலும் மதி இருந்துட்டு, "ப்ளீஸ்" அப்படின்னு கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் பாவம். ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறத பார்த்துட்டு, "என்ன பின்னாடி பார்க்குறான்?" அப்படின்னு திரும்புது கிழவி. டக்குனு மதி அப்படியே அங்கிட்டு பார்க்குற மாரி பார்க்க, "என்ன இங்கிட்டு இங்கிட்டே பார்க்குறான்? எதுவும் உன் பொண்டாட்டி சொல்றாளாடா?" "அம்மா நான் அதெல்லாம் பார்க்கலம்மா. நான் சும்மா பார்த்தேன்." அப்படிங்கல. "சரி சொல்லு." ம் அண்ணன் சொல்ற மாரி தான்." "என்ன அண்ணன் சொல்ற மாரின்னா?" தங்கச்சிக்கு விருப்பம் இருக்கு. ஆமா. அண்ணியோட தம்பிக்கும் விருப்பம் இருந்து, நல்லா ஒரு வேலை கிடைச்சா கட்டி குடுப்பீங்கல்ல? கட்டி குடுத்துருவோம். அண்ணன் சொல்றது தான் எனக்கு ஓகே. "டேய்! அதெல்லாம் முடியாது." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாதுன்னா என்ன பண்ண போறீங்க? எப்படியோ ஒருத்தன கட்டி குடுக்க தானே போறீங்க." அண்ணியோட தம்பியா இருந்தா இந்த வீட்டுக்கு வரப்போக, அண்ணியும் நல்லா பாசமா இருப்பாங்க. அவரும் அக்கா வீடுன்னு சொல்லி மரியாதையோட இருப்பாரு. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கெல்லாம் பிடிக்காதுடா. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது." அப்படின்னோனே மலர் பாக்குது. அப்ப என்னையும் பிடிக்காதா அத்த? உன்ன நீ ஏதோ வேலை பாக்குற. அதனால உன்ன பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பிடிக்கல. வேலைக்காக தான் பிடிச்சிருக்கு. இப்படிலாம் கேள்வி கேட்காதடி. குறுக்கு மறுக்கெல்லாம் கேள்வி கேட்காத. எனக்கு உன் தம்பிய பிடிக்கல. அவ்வளோதான். உங்கள ஒண்ணும் கட்டிக்க சொல்லலையே! அப்படின்னு சொன்ன கையோட செம்ம காண்டாகுறாங்க. "ஏய்! பாத்தியாடா உன் பொண்டாட்டிய? இந்த உங்கள ஒண்ணும் கட்டிக்க சொல்லலையேன்னு சொன்னது மதிங்க." சுரேஷ் ஒண்ணு, "அவ சொல்றது சரிதானே. உங்களயா கட்டிக்க சொல்றாங்க?" "மதி சும்மா இரு. ஏன்? நான் பேசுறேன்ல. நான் பேசுறேன்னு சொன்னா இரு." சபாநாயகர் நான் பேசுறேன்னு சொல்றாருல்ல. அந்த மாரி தான் சுரேஷ் 2 பக்கெட்டும் கடந்து மத்தளமா தவிக்கிறாரு. அதுக்கப்புறம், "அம்மா இந்த பேச்ச இதோட விடுங்க." நான் விட மாட்டேன். என் மாப்பிள்ளைக்கு போனா போடு." அப்படிங்கல. அவங்க வீட்ல எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க. தேவையே இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் எதுக்கு? அவர் வந்து என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாருன்னா, என் மகள கண்டிப்பாரு. உங்க மகள கண்டிக்கிறதுக்கு அவன் யாரு? அப்படின்னு சொன்ன கையோட கோவம் வருது. என்னடா மாப்பிள்ளைய அவன் இவன்ங்கிற? பாக்கியராஜ பிடிச்சு திட்டுறாங்க. ஆமா, ஆவுன்னா அந்த ஆள் வந்து வந்து பேசிக்கிட்டு, "இங்க பாரும்மா ஸ்ருதி, நீ கவலைப்படாத. தம்பி இருக்கான். சுரேஷு என் பக்கம் நிக்கிறான். டேய் சுரேஷு வாடா" அப்படின்னு கைய புடிச்சுட்டு, "தங்கச்சி கைய புட்றா" அப்படின்னு பிடிக்கிறாங்க. "இந்த ஜென்மத்துல உனக்கு என் மச்சான் உனக்கு தாலி கட்டுவான். நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக, சுரேஷ் அப்படியே கட்டி புடிச்சுக்கிறது. பாக்கியராஜையும் கட்டி புடிச்சுக்கிறது. தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்ட்டு, "அண்ணே நான் மறக்கவே மாட்டேனே. நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளார போறாங்க. "டேய் சுரேஷ் என்னடா இப்படி ஆயிட்ட? ஏன் என்ன இப்படி ஆயிட்ட? அந்த பொண்ணு ஆசைய நிறைவேத்துறது நல்லதுதானம்மா. ஒரு பிறவில ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டும் விடு." அப்படிங்கல. மாமியாரும் ரொம்ப ஆடி போறாங்க. "வரட்டும் வரட்டும். என் மாப்பிள வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி" அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்பனும் ஆத்தாளும். ராகுவனும் பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப பார்த்தா உள்ளுக்குள்ள போயிட்டு மதி உள்ளார போயிருது ரூமுக்குள்ள. போன கையோட ஸ்ருதி போய் கட்டி பிடிக்கிறாங்க. "அண்ணி, அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி" அப்படின்னு கட்டி பிடிக்க, "சரி உடு உடு. காட்டி குடுத்துறாத யார்ட்டயும்." "இல்ல நீங்க
மட்டும் இல்லன்னா இது நடந்திருக்காது அண்ணி அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, உங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு. நீ அடுத்தவங்க கால பிடிக்கிறதுக்கு உங்க அண்ணன் கால புடின்னு சொன்னேன்ல, அதுதான். ஆமா அண்ணி, நீங்க மட்டும் சொல்லாம இருந்தா, நான் அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட்டு போய் கேட்டுருப்பேன். நீங்க அண்ணன்ட்ட கேளுன்னு சொன்னதுனால தான் அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணன் கால்ல விழுன்னு சொன்னீங்கல்ல, அதான் அண்ணி தான் சொன்னுச்சு. மலர் அக்கா தான் சொன்னாங்க. சுரேஷ் ரொம்ப நல்லவன்ட்டு. எனக்குமே உங்க அண்ணன் ரொம்ப நல்லவரா தான் தெரியுதும்மா. இப்ப பாத்தியா, நீ அழுது கெஞ்சினோனே அவர் மனசு இளகிருச்சு. நீ எப்பவுமே உங்க அண்ணன் கைய கெட்டியா புடிச்சுக்கோ. சுரேஷ் அண்ணன் கைய கெட்டியா புடிச்சுக்கோ. உன்ன கண்டிப்பா சேர்த்து வைப்பாரு. இது உங்க அண்ணன் மேல உள்ள நம்பிக்கையில நான் சொல்றேன். அப்படின்னு சொல்ல அண்ணின்னு கட்டி பிடிக்க, அப்படியே கேட்கிறாரு. கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு. என்ன இது? அப்போ மதியோட யோசனை தான இது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வராரா, அண்ணேன்னு மறுபடியும் திரும்பி பார்த்து தேங்க்ஸ் அண்ணேன்னு கட்டி பிடிக்கிறாங்க. சரி, சரி. ரொம்ப இதே நினைச்சுட்டு இருக்காம ஒழுங்கா பரீட்சை எழுத பாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் கண்டிப்பா எழுதுவேனே. நீ இருக்கேல்ல அப்படின்னு கன்னத்துல ஒரு முத்தத்த குடுத்துட்டு போகுது. என்னது? அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு போக, அண்ணி தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல சுரேஷ் அப்படியே மதி மேல தள்ளி விட்டு போக, அவங்க அப்படியே மோதுறாங்க. மதி கீழ விழுக போறாங்க. டக்குன்னு அவரு தாங்கி பிடிச்சிடுறாங்க. 2 பேரும் மோதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. சுரேஷ் இப்படி மாறி வந்தா நல்லா தான் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க நண்பர்களே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.